ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜி தியாக்ஸ். இன்றைக்கி நம்ம நார்த் இந்தியா ஸ்பெஷல் வடா பாவ் தான் செய்ய போகிறோம். வாங்க ஈஸியாக குயிக்காக எப்படி செய்யலான்றதை இந்த வீடியோக்குள்ளே பார்ப்போம். சவுகார்பேட் போகணுன்னா நான் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடியதான் இந்த வடா பாவ். ஸோ இதை நம்ம செய்து வச்சுக்கிறோன்னு போது வீட்டில் டக்குன்னு அந்த பொடியை போட்டு ஒரு புதினா கொத்தமல்லி தடவி உள்ளே வச்சு சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வடா பாவ் நிறைய நமக்கு பாம்பே, டெல்லி இது மாதிரி நார்த் இந்தியாவில் நிறைய பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் ஒரு டிஃபன் மாதிரி சாப்பிட்டுட்டு வேலைக்கு போயிடுவாங்க. இங்கே நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி இதை சாப்பிடுவோம். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மி தான். சில பொடி மட்டும் நம்ம செய்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கிறோம் அப்படின்னும்பொழுது டக்குன்னு எடுத்து செய்துக்கலாம். புதினா, கொத்தமல்லி, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு துண்டு பச்சை மிளகாய், இதை அரைச்சி பேஸ்ட் பண்ணி நீங்கள் ஒரு கிண்ணத்தில் வச்சுக்கிறீங்கன்னும்பொழுது வடா பாவுக்கு ஒரு சைடில் தடவரத்துக்கு ரெடி ஆகிடுது. இன்னொரு சைடில் தடவரத்துக்கு நம்ம பூண்டு பொடி ரெடி பண்ணணும். அதுதான் இந்த வடா பாவுக்கு ஒரு டச்சு கொடுக்கக்கூடியதுன்னே சொல்லணும். இது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு முறையில் ஒவ்வொருத்தர் பொடி ரெடி பண்ணுவாங்க. ஜஸ்ட்டு பூண்டு மட்டும் போட்டுட்டு பண்ணுவாங்க. இன்றைக்கி நான் 2 ஸ்பூன் வேர்க்கடலை, 2 ஸ்பூன் துருவின தேங்காய், இது 3 போட்டுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு மிளகாய் தூள், உப்பு போட்டு பவுட்ரு பண்ணோன்னா டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா எடுத்து கொடுக்கும். ஸோ நார்மலாக செய்யறதோட இன்றைக்கி நான் 2 இன்க்ரீடியன்ட்ஸ், அதாவது வேர்க்கடலை, துருவின தேங்காய் 2மே போட்டிருக்கேன். இதை நல்லா நம்ம நெய்யில் ரோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு அப்புறம் பொடி பண்ணிட்டோன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோன்னா 1 வீக் கூட நல்லாயிருக்கும். நமக்கு எப்போ வடை பாவ் தேவையோ டக்குன்னு இதை போட்டுட்டு அப்ளை பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ஸோ இதுதான் நமக்கு சீக்ரெட்டான ஒரு பூண்டு பொடி. இந்த பூண்டை ஆற வச்சு நம்ம இப்போ பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம சட்னி அரைச்சாச்சு. அடுத்தது இந்த பூண்டு பொடி ரெடி பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்த பிறகு தான் நம்ம உருளைக்கிழங்கு மசாலா ரெடி பண்ண போகிறோம். உருளைக்கிழங்கு மசாலான்னா நீங்கள் பெரிய விஷயம் எதுவும் கிடையாது. நம்ம தமிழ்நாட்டில் உருளைக்கிழங்கு போண்டான்னு ஒன்று போடுவோம். நல்லா மசித்த உருளைக்கிழங்கு கடலை மாவில் போட்டு எடுத்து ஒரு போண்டா மாதிரி போட்டு உருளைக்கிழங்கு போண்டான்னு சாப்பிடுவோம். அதை தான் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம மசாலா பண்ண போகிறோம். நெய்யில் என்ன பண்ணுங்கள், 1 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க, 4 பச்சை மிளகாய் தூளாக போட்டுக்கோங்க, இஞ்சி ஒரு துண்டு தூளாக கட் பண்ணிக்கோங்க, வெங்காயம் 1 வெங்காயம். ஸோ இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. தேவையான அளவுக்கு புதினா, கொத்தமல்லி தூளாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் நமக்கு நல்லாயிருக்கும். தேவையான அளவுக்கு உப்பு. ரொம்ப வதங்கக்கூடாது, நல்லா ஒரு 50% வதங்கினா போதும். சீரகம் இருக்குல்ல, அதை வறுத்து பொடி பண்ணி இதை மாதிரி போட்டுக்கோங்க. நல்லா வாசனை சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும், சீக்கிரமாக ஜீரணமாகும். 2 உருளைக்கிழங்கு, பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு இதை மாதிரி மசித்து வச்சுக்கோங்க. இப்போ இதில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஆற வச்சு குட்டி குட்டி பாலாக பிடிச்சி வச்சுக்கோங்க. இதை தான் நம்ம கடலை மாவில் பார்த்திங்கன்னா பஜ்ஜி மாதிரி, போண்டா மாதிரி போட்டு எடுக்க போகிறோம். இதை அந்த வடை பாவுக்குள்ளே வச்சு சாப்பிடும்பொழுது டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ ரெடி பண்ணுற இந்த மசாலா பானிபூரிக்குள்ளே வச்சுட்டு, இந்த மசாலாவே வச்சுட்டு உள்ளே நம்ம பானி வச்சு சாப்பிட்டாலும் அதுவும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஆற வச்சு உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். பஜ்ஜி மாவுக்கு மிக்ஸ் பண்ணுற மாதிரியே தான் இதுக்கு 2 கையளவுக்கு கடலை மாவுனா 1 கையளவுக்கு அரிசி மாவு, ஒரு பிஞ்ச் நம்ம தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு தண்ணி போட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு கரைச்சி 10 நிமிஷம் ஊற வைங்க. கடலை மாவு நல்லா ஊறி வந்ததுன்னா நமக்கு போண்டா பார்த்திங்கன்னா நல்லா புஷ்ஷுன்னு வரும். இதுக்கு நம்ம எந்த சோடா மாவும் போடவே தேவையில்லை. இப்போ ஆற வச்சு பிடிச்சி எடுத்துருக்க இந்த உருளைக்கிழங்கு இருக்குது பாருங்கள், இதை எடுத்து இதை மாதிரி டிப் பண்ணி போட்டு எடுத்துட்டிங்கன்னா நமக்கு வடை பாவ் செய்கிறதுக்கு எப்போ சாப்பிட போகிறோமோ அந்த டைமில் தான் இதை நீங்கள் பொரித்து எடுக்கணும். சட்னி நீங்கள் புதினா சட்னி அரைக்கிறது அரைச்சிக்கலாம், பூண்டு பொடி ரெடி பண்ணிக்கலாம். ஆனால் சாப்பிட்றதுக்கு முன்னே இதை மாதிரி ஜஸ்ட் நீங்கள் போட்டு எடுத்துகிட்டு நம்ம அந்த வடை பாவுக்குள்ளே வச்சு சாப்பிட்டோன்னா சுட சூப்பராக இருக்கும். அதுக்காக நான் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு இப்போ சாப்பிட்ற டைமில் தான் பார்த்திங்கன்னா போட்டு எடுக்கிறேன். ஸோ எப்பயுமே நம்ம சூடாக ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிடும்போது அதோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஆறிடுச்சுன்னா கூட டேஸ்ட்டு நமக்கு கம்மியாக தெரியும். ஸோ எந்த பொருளை நம்ம சாப்பிட்றதுக்கு லாஸ்ட்டாக ரெடி பண்ணணுமோ அதை பார்த்திங்கன்னா நீங்கள் லாஸ்ட்டாக தான் ரெடி பண்ணணும். எதெல்லாம் முன்னாடி ரெடி பண்ணிக்கணுமோ அதை மாதிரி முன்னாடி ரெடி பண்ணிக்கணும். இது உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ். ஸோ இப்போ இதை நீங்கள் முதல்ல போட்டு எடுத்துட்டிங்கன்னா ஆறி போயிடும். ஸோ இப்போ சாப்பிட்றதுக்கு நம்ம நெருக்கத்தில் இதை போட்டு எடுத்தோன்னா உள்ளே வச்சு சாப்பிடும்போது சுட சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ கிறிஸ்பியாக பார்த்திங்கன்னா நல்லா உருளைக்கிழங்கு உள்ளே சாஃப்டாக இருக்கும், மேலே நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். இதை நம்ம ரெடி பண்ணி எடுத்தாச்சு. நம்ம உருளைக்கிழங்கு போண்டா அப்படின்னு இங்கே சொல்கிறது தான் இவங்க பார்த்திங்கன்னா அந்த ஒரு பன்னுக்குள்ளே வச்சு சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்றாங்க.
ஸோ நம்ம நார்மலாக ரவுண்ட் ஷேப்பில் பன்னு பார்க்குறோம். இந்த வடை பாவு இது மாதிரி ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும். இதுக்குள்ளே நீங்கள் உள் சைடில் கொஞ்சம் பட்டர் தடவிக்கோங்க. இன்றைக்கி நான் கொஞ்சம் நெய் தான் தடவிக்கிறேன். ஸோ நெய்யில் நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணும்போது ஸ்மெல்லு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுக்கும்பொழுது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் நம்ம உள் சைடில் மேல் சைடில் 2 சைட்லேயுமே நெய்யை தடவிட்டு சிம்மில் வச்சு எப்போ சர்வ் பண்ண போகிறோமோ அந்த டைம் தான் நீங்கள் இதை சூடு பண்ணணும். ஸோ இதை நல்லா சூடு பண்ணிவிட்டு ஏற்கனவே சூடாக இருக்கிற அந்த போண்டா உள்ளே வச்சுட்டு பச்சை மிளகா, முக்கியமாக பச்சை மிளகாவை நம்ம நெய்யில் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். வடா பாவில் இந்த பாவு மாதிரி இருக்கக்கூடிய இந்த பகுதி, இந்த பன்னு சொல்லக்கூடியதை நம்ம 4 சைட்லேயும் பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி வாட்டி எடுக்கணும். அப்போ தான் நமக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். ஸோ நம்ம வாங்கிட்டு வந்ததை பச்சையாக சாப்பிட்றதோட இதை மாதிரி 4 மூலையிலையும் பட்ரு இல்லைன்னா நெய் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்திங்கன்னா சாப்பிடும்போது வெளியில் நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும், உள்ளே பார்த்திங்கன்னா சாஃப்டாக இருக்கும். அந்த நெய் ஃப்ளேவர் நல்லா தூக்கலாக இருக்கும். ஸோ நீங்கள் பட்டர் போட்டுனாலும் போட்டுக்கலாம். இது மாதிரி டைரெக்டாக நீங்கள் நெய்யில் வாட்டி எடுத்திங்கன்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், ஸ்மெல்லு பார்த்திங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லா நெய்யில் பொரித்து எடுத்தாச்சு. உள்ளே இருக்கிற அந்த நெய்யும் நல்லா உருகி வந்துடுது. இதுதான் உங்களுக்கு சர்வ் பண்ணுறதுக்கு கரெக்டான பதம். இதை மாதிரி நல்ல ஒரு ஷைனிங்காக தெரியுது பாருங்கள். உள்ளே இருக்க நெய்யும் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லாத்தையும் எடுத்து அரேஞ்ச் பண்ணிட்டோன்னா டக்குன்னு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இன்கேஸ் உங்கள் வீட்டில் என்ன பர்த்டே பார்ட்டி பண்ணுறீங்கன்னும் போது இதை மாதிரி எடுத்து நீங்கள் சர்வ் பண்ணுறதுக்கு இந்த பொடியும் சட்னியும் மட்டும் நீங்கள் ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா டக்குன்னு 2 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா இந்த வடா பாவுக்கு இதை மாதிரி நெய்யில் நல்லா ரோஸ்ட் பண்ணி உள்ளே செட் பண்ணி கொடுக்க சூப்பராக இருக்கும். இருக்கிற மீதி நெய்யிலே என்ன பண்ணுங்கள், ஒரு 4-5 பச்சை மிளகா இதை மாதிரி நெய்யில் வதக்கி எடுத்துக்கோங்க. இதுக்கு உள்ளே வச்சு நம்ம அந்த பச்சை மிளகாவையும் கடித்து சாப்பிட்டோம்னா தான் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா எம்மியாக இருக்கும். இன்கேஸ் நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்கன்னும் போது பச்சை மிளகா அவாய்ட் பண்ணிடுறது ரொம்பவே நல்லது. ஸோ நமக்கு அந்த வடா பாவில் 2மே பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்குது. கொஞ்சம் நமக்கு காரம் வேணுன்றதுக்காக தான் நார்த் இந்தியாவில் கண்டிப்பாக இதை மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்த பச்சை மிளகா உள்ளே வைப்பாங்க. நாங்கள் சவுகார்பேட் போகும்போது ஃப்ரெண்ட்ஸோட எதனா ஒரு ட்ரெஸ் எடுக்கணும் அப்படின்னும் போது அங்கெல்லாம் போகும்பொழுது நிறைய இடங்களில் இதை நாங்கள் பார்ப்போம். கண்டிப்பாக நம்ம சவுகார்பேட் போகும்போது அங்கே இருக்க இந்த நார்த் இந்தியா டிஷ்ஷெல்லாம் நீங்கள் டேஸ்ட் பண்ணால் மறக்காதீங்க. ஏன்னா நம்ம செய்கிறது ஒரு மாதிரி இருக்கும், அவங்க செய்கிறாங்கன்னும் போது அந்த டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா மனசில் நிற்கிற மாதிரி இருக்கும். ஸோ இன்றைக்கி நான் சவுகார்பேட்டில் சாப்பிட்ட அந்த வடா பாவ் தான் இன்றைக்கி உங்களுக்காக நான் சிம்பிளான மெத்தடில் செய்து காட்டியிருக்கேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க புதினா, கொத்தமல்லி, இஞ்சி, பச்சை மிளகா இந்த சட்னியை உள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க. இது வதக்கெல்லாம் வேண்டாம், அப்படியே அரைக்க வேண்டியது தான் இது. இன்னொரு பக்கத்தில் பூண்டு பொடி, பூண்டு நல்லா பொரித்த பூண்டு, வேர்க்கடலை, அடுத்தது 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய், இது தான் நான் ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் மிளகாய் தூள் போட்டு. ஒரு மிளகாய் நான் பஜ்ஜியாகவே போட்டு வச்சுருக்கேன். ஸோ ஒரு மிளகாய் பஜ்ஜி மாதிரி. இப்போ இதை மாதிரி செட் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே சாப்பிட்றதுக்கு சுவையாக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னும் பொழுது குழந்தைங்க ஏன்னா பர்த்டே பார்ட்டி வைக்கிறோன்னும் போது அதை மாதிரி நம்ம சர்வ் பண்ணுறதுக்கும் இது ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்து வரக்கூடிய வீடியோஸில் பாம்பே அங்கே போகும்போது நம்ம என்னென்ன உணவு வகைகள் சாப்பிட்றோம், சில உணவு வகைகள் சாப்பிடுவோம், அதனால் எப்படி செய்கிறது அப்படின்னு தெரியாது. ஆனால் எல்லாமே நம்ம ஈஸியான மெத்தடில் எப்படி செய்யலாம் அதுதான் அடுத்த பதிவுகளில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக நீங்கள் அடுத்த பதிவுகள் பார்க்கணுன்னும் போது விஜய் தியாக் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னும் போது லைக் பட்டனை லைட்டாக தட்டி விடுங்க. லைக் பட்டனை தட்டி விட்டால் அவங்க அக்கௌண்ட்லேருந்து என் அக்கௌண்ட்டுக்கு பணம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடணும் வதந்தியை பார்த்திங்கன்னா பரப்பி விட்டுருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் லைக் பட்டனை தட்டுறது மூலமாக எதுவுமே பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது, உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்குது. அதனால் பயப்படாமல் லைட்டாக ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க. ஸோ இன்றைக்கி நான் நினச்ச மாதிரி ஒரு யம்மியான வடா பாவ் ரெடி ஆகிடுது. சூடு ஆறுறதுக்குள்ளே நான் சாப்பிட போகிறேன். கண்டிப்பாக நீங்களும் வாங்கி இதை மாதிரி செய்து பாருங்கள். அடுத்த வீடியோவில் கொண்டக்கடலை சுண்டல் பண்ணி தான் சாப்பிடுவோம். அதை வச்சு நம்ம ஒரு கட்லட் எப்படி செய்கிறது, ஊற வச்ச கொண்டக்கடலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் போட்டு நம்ம ஒரு கட்லட் மாதிரி தட்டி எடுத்தோன்னா எண்ணெய் குடிக்காமல் இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும், ப்ரோட்டீனும் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இந்த கட்லெட்டை பார்க்குறதுக்கு மறக்காமல் விஜய் தியாக் சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வர வீடியோஸில் ஹெல்த்தியான ஒரு
டிஃபன் வெரைட்டிஸ்லாம் எப்படி செய்யலான்றதை கண்டினியூவாக பார்ப்போம். இந்த வடை பாவு வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இதை மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸும் செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வடை பாவு இது முன்னாடி பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் இந்த வீடியோ பார்த்த உடனே ரொம்ப ஈஸியாக இருக்கே அப்படின்னு தோணும். கண்டிப்பாக ஒவ்வொரு வீடியோலையும் உங்களுக்கு பார்க்க கஷ்டமாக இருக்க எல்லாமே ஈஸியாக இருக்க மெத்தடில் தான் அடுத்தடுத்த குக்கிங் வரப்போகுது. இந்த கட்லெட் பார்த்திங்கன்னா எனக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக வந்தது. அடுத்தது நம்ம கட்லெட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.